டிஎம் சௌந்தரராஜன் பாடின பக்தி பாடல் வந்து எனக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும். நான் டெய்லி வந்து அவருடைய பாடல் காலையில் சாயந்தரம் நான் வந்து கேட்டுட்டு இருப்பேன். ஆனால் எம்ஜிஆருக்காக வந்து அவர் வந்து டிஎம் சௌந்தரராஜன் எம்ஜிஆர் 150 படங்களில் எம்ஜிஆர் வந்து நடிச்சிருக்காருன்னா அவர் 150 படங்களையும் அவர் வந்து எம்ஜிஆர் படத்துக்காக அவர் படிக்காத பாடல்களே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரை டிஎம் சௌந்தரராஜனுடைய பாட்டு நானும் எந்நேரமும் பக்தி பாடல், டிஎம் சௌந்தரராஜன் பாடின எம்ஜிஆர் பாடல், சிவாஜி பாடல் நான் வந்து டெய்லி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நான் ஒரு சில்வர் தொழிலாளி. டிஎம் சௌந்தரராஜன் பாட்டுனா எனக்கு ரொம்ப விருப்பமாக பிடிக்கும். எல்லா பாட்டும் அனைத்துமே பிடிக்கும். டிஎம்ஸ் பாட்டு கஷ்டப்படுற வேலையிலையும் கேட்கலாம், இன்பமாக இருக்கையிலையும் கேட்கலாம். அதனால் அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆருக்காக டிஎம்சி படித்த பாட்டு பூராமே நல்லா பிடிக்கும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை பாட்டு, புத்தன் இயேசு காந்தி பிறந்தது எனக்காக, பாசம் படத்தில் உலகம் பிறந்தது எனக்காக, அடிமை பெண்ணில் தாய் இல்லாமல் நான் இல்லை அந்த பாட்டு எல்லாமே எம்ஜிஆருக்காக படித்த பாட்டு பூரா நல்லா பிடிக்கும். சிவாஜிக்காக டிஎம்சி படித்த பாட்டில் ஆறு மனமே ஆறு, ஆண்டவன் கட்டளை ஆறு, அது நிறையா பாட்டுகள் எல்லாமே அவர் குரலுக்காக டிஎம்எஸ் வாழ்ந்திருக்க மாதிரி தான் தெரியுது வாழ்க்கை வரலாறு. எம்ஜிஆருக்காக டிஎம்எஸ், சிவாஜி கணேசனுக்காக டிஎம்எஸ், ஜெமினி கணேசனுக்காக டிஎம்எஸ், அப்படி அந்த லைஃப் கொண்டு வராருல, அந்த பாட்டுகள்னால அவர் டிஎம்எஸ் ரொம்ப பிடிக்கும். டிஎம் சௌந்தரராஜர்கள் தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ அழகாக உச்சரிப்பு தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் என்பதை யாரும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு பெருமையானவர் டிஎம் சௌந்தரராஜன். அவர் இல்லாத நம்ம ஒரு குறை. பழைய பாடல் ரொம்ப இன்னிசையாக இருக்கும், கேட்குறதுக்கே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ உள்ள பாடல்லாம் அவ்வளோ அதிகமாக இல்லை.